என் தங்கப்பிள்ளையே, இன்னும் 2 மணி நேரம்தான் மீதமிருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு. என் பிள்ளையே, அம்மா சொல்லும் பொழுது நீ நம்ப மாட்டாய். ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிய திருப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து உனக்கான நன்மைகளை மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகின்றேன். வராகியின் அன்பினை முழுமையாக உணர்ந்த பிள்ளைகளால் மட்டுமே தாயானவள் மீண்டும் மீண்டும் தன்னை தேடி வருவதை உணர முடியும். எதனால் அம்மா மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றாள்? என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது தீராத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாறி மாறி வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடும். அதனால் அப்படி எந்த ஒரு முடிவுகளையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவும், சரியாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதையில் இருந்து என் பிள்ளை தவறிவிடக்கூடாது என்பதற்காகவும் எப்பொழுதும் உன் அம்மா உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அந்த இடத்தில் முதலாவதாக நான் வந்து நிற்பேன். எந்த இடத்தில் உனக்கு துன்பங்கள் வருகிறதோ அந்த இடத்தில் உனக்கு துணையாக நான் உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்துவேன். இத்தனை நாளும் பொத்தி பொத்தி பார்த்தவ என் பிள்ளை திடீரென ஒரு விஷயத்தில் ஏதேனும் தவறுகளை செய்து சிக்கிக்கொள்ளும் என்றால், அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இருந்து உனக்கு எதை செய்ய நினைத்தாலும் அதை சரியாகவும் தரமானதாகவும் செய்து கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது அம்மா அதை நான் நடத்தாமல் உன்னை விட்டு சென்று விடுவேனா என்ன? எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய திருப்பங்களை கொடுக்கும். அந்த நொடியில் என் பிள்ளை அந்த திருப்பத்தில் சரியான வளைவு சுழிவுகள் இருக்கும். அதை நீ கவனிக்காமல் நிச்சயமாக அந்த இடத்தில் பயந்துவிடக்கூடாது. தேவையில்லாத கஷ்டங்களை அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எந்நாளும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடவும், அதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி தூசி தட்டிவிட்டு வெளியேறவும் என் பிள்ளை எப்பொழுதுமே சரியாக இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கட்டும். இனி வருகின்ற வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும். இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, கஷ்டமும் கவலைகளும் உன்னை இது நாள் வரையிலும் பார்த்த விஷயங்கள் எந்த நொடியிலும் உனக்குள் மிக பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால், நீ எல்லா நிலையிலும் இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்திட நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே,
உனக்கு இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு விஷயம் தெரிய போகிறது. இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அதற்கான உண்மைகளை இப்பொழுது அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். கவனமாக கேள். என் குழந்தையே, ஒரு உறவு திடீரென்று உன் வாழ்க்கையில் வந்தது. தானாகவே உன்னை தேடி வந்தது. அதிக அன்பை உனக்கு அள்ளி கொடுத்தது. ஆரம்பத்தில் அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு பதற்றமாக இருந்தது. ஏனென்றால் சம்பந்தமில்லாமல் புதிதாக வருகின்ற ஒரு உறவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமானால் நாளை இந்த உறவு திடீரென்று நம்மை விட்டு விலகிச் செல்கிறது என்றால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி என் பிள்ளை அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ யோசிக்கத்தான் செய்தாய். ஆனால் என்ன செய்ய முடிகிறது? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? அன்பு கிடைத்தால் அதை வேண்டாம் என்று சொல்லாதே என்று சொல்லி கொடுக்கிறது. அதனால் கிடைத்த அன்பை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி என் குழந்தை அந்த அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்றாய். சரி, பாதியில் செல்வதாக இருந்தாலும் பரவாயில்லை. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகலாம். விட்டு சென்றாலும் ஒன்றும் இல்லை, நம்மை பாதிக்காதபடி நாமும் ஒதுங்கிச் சென்று விடலாம் என்று நினைத்துத்தான் என் குழந்தை இந்த பழக்கத்தை தொடர்ந்தாய். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, அதாவது ஒருவரோடு நாம் பேசி பழக பழக அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்குமே தவிர ஒரு பொழுதும் குறையாது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்தது. அவர்களின் மீது வைத்த அன்பு உனக்கு அதிகரித்ததே தவிர ஒரு பொழுதும் ஒரு துளி அளவும் உனக்கு குறையவில்லை. இந்த அன்பை அதிகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல விஷயங்களை என் பிள்ளை இப்பொழுது நீ தொலைக்க தொடங்கி இருக்கின்றாய். எப்படி நடந்தது என்று உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, அவர்களுக்கு நீ மட்டுமே உறவாக இருந்த பொழுது உன்னிடம் அன்பை அதிகமாக அள்ளி கொடுத்தார்கள். உன் மீது அதிக அன்பு கொடுத்து உனக்கு ஒன்று என்றால் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் மனதை புரிய வைத்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு புதிதாக இன்னொரு உறவு கிடைக்கும் பொழுது உன்னை விட்டு சில தூரம் விலகிச் சென்றார்கள். முன்பெல்லாம் நீ சொல்வதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை செய்ய தயாராக இருந்தவர்கள் இப்பொழுது நீ சொல்லியுமே செய்வதற்கு முன் வருவது கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஒருவருக்கு நடக்கும் பொழுது உறவுகளின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை போய்விடுகின்றதல்லவா? அப்படியானால் நாம் யாரைத்தான் நம்புவது? யார்தான் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைப்பது? அப்படி நாம் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நம்மை இது போன்ற போலியான உறவுகளை காண்பித்து ஏமாற்றி விட்டதே என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உண்மை என்ன தெரியுமா? எப்பொழுதும் யாராவது ஒருவர் அன்பை கொடுப்பதாக உன் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி வரும் பொழுது நீ அவர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் அதிகமாக நாம் எதையும் எதிர்பார்க்கவோ கொடுக்கவோ கூடாது. அப்படி நாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை நிச்சயமாக கொடுக்கும். மேலும் மேலும் பல வேதனைகளை உனக்கு கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உன்னை உணர முடியாமல் திணறடித்து விடும். இப்படியாக வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் எல்லோருமே உன்னை ஏமாற்றிவிட்டு செல்லத்தான் நினைக்கிறார்கள் அல்லவா? இனிமேலாவது என் பிள்ளை சுதாரிப்பாக இரு. யார் உன்னை தேடி வந்தாலும், யார் உன்னிடத்தில் எப்படி பழகினாலும் சரி,
இவர்களிடத்தில் என் பிள்ளை நீ சரியாக நடந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை சரியாக உன்னுடையதாக நீ மாற்றிக்கொள். எப்பேற்பட்ட நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நீ முழுமையாக உணர்ந்து கொள். என் பிள்ளை, நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் குவிக்க வேண்டும். அன்பு என்ற பெயரில் ஓரிடத்தில் சிக்கி தவிப்பதற்காக உன்னை நான் இங்கு படைக்கவில்லை. கிடைப்பதை ஏற்றுக்கொள், விட்டு விலகிச் செல்வதை சந்தோஷமாக வழி அனுப்பி வை என்றுதான் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏமாற்றம் வாழ்க்கையில் இல்லை என்றால் மட்டும்தான் அதற்காக வருந்த வேண்டும். கடமைக்கே என்று ஒருவர் செய்யும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்வதை விட ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. என் குழந்தையே, நீ ஆரம்பத்திலேயே இந்த நட்பை துண்டித்திருக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர்கள் மாறத் தொடங்கும் பொழுது பல மாற்றங்களை உன் முன்னால் அவர்கள் காண்பித்தார்கள். பல விஷயங்களை உன் முன்னால் அவர்கள் தெளியப்படுத்தினார்கள். நான் இப்படித்தான் என்பது போல உன்னிடத்தில் பல விஷயங்களில் இவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்படியானால் நீ அந்த விஷயத்திலேயே சுதாரித்திருக்க வேண்டும். அந்த விஷயத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக முடித்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இத்தனை நாளும் இழுத்து கொண்டு வந்தது உன்னுடைய தவறு. என்ன செய்வது? முதலில் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அது உன்னை விட்டு செல்லவில்லை. இப்பொழுது நீ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது உன்னை விட்டு செல்ல துடித்து கொண்டிருக்கின்றது. இனியாவது இந்த சூழ்நிலைகளை புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இரு. நடப்பது அத்தனையுமே உன்னை சரியாக நல்வழிப்படுத்தாமல் போகாது. எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கைகளை இந்த வாழ்க்கை கொடுக்காமல் போய்விடாது. நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன் வசமாக்கிடும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். யாரால் காயம்பட்டாயோ, யாரால் வேதனைப்பட்டாயோ, யாரால் துன்பப்பட்டாயோ அவர்களை மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து விடாதே. உன் காயம் குறைந்து விட்டதா என்று பார்க்க வருவார்கள். நீ பழைய நிலைக்கு திரும்ப வந்து விட்டாயா என்று உன்னை பார்க்க வருவார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் வரமாட்டார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை விஷயங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த பிறகும் இனி எதற்கும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. நல்ல சூழ்நிலை மாற்றங்களை நீ உணரப்போகின்ற நேரம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் நிச்சயமாக இருக்காது. இனிமேலும் இவர்களை நம்பி நீ ஒருபொழுதும் ஏமாந்து போக மாட்டாய். இத்தனை நாளும் உன்னுடைய மனதிற்குள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்த இந்த விஷயம் இப்பொழுது உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு தெளிவை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நான் கொடுத்திருக்கின்ற தெளிவு என்ன தெரியுமா? என் பிள்ளையே, என்ன சூழ்நிலையானாலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, ஒருபோதும் என் பிள்ளை தவறான விஷயங்களை நோக்கி நீ பயணிக்க கூடாது என்பதுதான். தவறான திசையை நோக்கி நீ செல்லக்கூடாது என்பதுதான். இனிமேலும் புதிதாக வருகின்ற உறவுகளிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் நீ எதையும் இழந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிட்டு உனக்கான நன்மைகளை நீ சரியாக தேடிக்கொண்டே இரு. உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். போலியானதை ஏற்றுக்கொண்ட உனக்கு உண்மையின் மீது சந்தேகம் வரும். அதுதானே உண்மை, அதுதானே மனிதனின் யதார்த்தமான குணம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மட்டும்
நீ உணர்ந்து விட்டால் போதும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லது கெட்டது என்று எல்லாவற்றையும் சரியாக பிரித்தறிய தொடங்கிவிட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும். கவலைப்படாமல் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.